வாழ்வின் உயர்விற்கு தமிழ்மொழி துணையாகின்றதா? கட்டாயம் துணையாக இருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், தமிழ்மொழி கற்றுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் உயர்வடைய முடியுமா? அதனால தான் இந்த கேள்வியை நமக்குள்ளேயே நாம் எழுப்பிக்கிட்டு நாம் அயல் மொழிகளை படிக்கிறதுல தான் அதிகமாக ஆர்வம் காட்டுறோம். தமிழ்மொழியை நாம் படிக்காமல் வேறு யார் வந்து படிப்பா? ஆனால் ஒன்று, தமிழ்மொழியை வெளிநாட்டினர் வந்து படித்து நிறைய பேர் அதன் மேலே தீராத காதல் கொண்டவர்கள் தான். வீரமா முனிவராகட்டும், ஜியு போப்பாகட்டும், எல்லிஸ் துரையாகட்டும், இவங்க எல்லாருமே தமிழ்மொழியின் மேலே அதீதமான காதல் கொண்டவர்கள். தமிழ்மொழியின் மேல் அதிகமான பற்று கொண்டு அதிகமான நூல்களை அவங்க தான் இயற்றினாங்க. சதுரகராதி அப்படிங்கிற நூலை கூட வீரமா முனிவர் தான் இயற்றினார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அப்போது ஆதிக்குடி நம்ம தமிழ் குடி தான். அப்போ ஆதியில் தோன்றிய தமிழ்மொழியோட அந்த பெருமையை உணராமல் நாம் அயல் மொழிகளுக்கு தான் முக்கியத்துவம் தந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று பாருங்கள், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற கட்டடத்தோட 27 நுழைவு வாயிலில் நம்ம தமிழ்மொழி 4வது நுழைவு வாயிலில் எழுதப்பட்டிருக்கு. தமிழ்மொழியோட அருமை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கற்றது கைமண் அளவு அப்படின்னு சொல்லிட்டு நாசாவில் இருக்கக்கூடிய சேட்டலைட்டில் எழுதி வச்சுருக்காங்க. ஔவையாரோட அழகான வாக்கு, கற்றது கைமண் அளவு. தமிழ்மொழியில் இயற்றப்படாத இலக்கியங்களே கிடையாது. செம்மொழியாகிய தமிழ்மொழி 10 பாட்டாகட்டும், 8 தொகையாகட்டும், அனைத்து நூலுமே நமது வாழ்வியலுக்கு உகந்த நூலாக இருக்குது. காதலும் வீரமும் தமிழருக்கு மானுடருக்கு அழகு. பொதுவாக சொல்லிட்டோம் அப்படின்னா, குறிப்பாக தமிழருக்கு அழகு காதலும் வீரமும். அந்த காதலையும் வீரத்தையும் எது சொல்லுது அப்படின்னா இலக்கியங்கள் சொல்லுது. அந்த இலக்கியங்கள் எது அப்படின்னா 10 பாட்டு 8 தொகை. எண்ணற்ற புலவர்கள் உணர்ந்து எழுதிய அழகான நூல்கள் தமிழ் மொழியில் இருக்குது. இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொல்காப்பியம் அழகான ஒரு நூல் இல்லைங்களா? வாழ்க்கையை பற்றி அழகாக சொல்லக்கூடியது. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாது, எழுத்து சொல் பொருளுக்கு சொல்லக்கூடியது, வாழ்க்கைக்கும் சொல்லியது. களவு கற்பு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை அழகாக பிரித்தது. அப்போது இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய தமிழ் இலக்கண இலக்கிய நூல்கள் இருக்கும்போது நாம் அயல்மொழியை தான் நாடுறோம். ஆங்கிலம் படிச்சுட்டா நாம் வாழ்க்கையில் முன்னேறிடலாம். ஃப்ரெஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எங்கோ சென்று விடலாம். ஜாப்பனீஸ், சைனீஸ்ன்னு சொல்லிட்டு தேடி தேடி இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ் மொழியை நாம் மறந்துடும். அழகாக ஒரு சான்றோர் சொல்லுவார் ஒரு பேட்டியில், தமிழ் மொழி எதுவரை வாழும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு நாம் பேசும் வரை வாழும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நாம் இது சற்று சிந்திக்கக்கூடிய ஒரு பதில். அப்போ பேசுகிறதுக்கே இன்றைக்கி தயங்குறோம். தமிழ்மொழி பேசுகிறவனுக்கு எல்லாமே அறிவு சிறிது கம்மி அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இன்றைக்கி சமுதாயத்தில் போய்கிட்டு இருக்கு. ஆங்கிலம் பேசுகிறவனுக்கு அறிவு அதிகம், தமிழ்மொழி பேசுகிறவனுக்கு அறிவு சற்று கம்மி அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் தான் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்திருக்கு. அறிவு வேறு, மொழி வேறு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்றைக்குமே அறிவுக்கும் மொழிக்கும் சம்பந்தமே கிடையாது. அறிவு அப்படிங்கிறது தேடுதல், மொழி அப்படிங்கிறது நமது ஆளுமை, அழகானது. தமிழ் மொழியை நம்ம விட்டு தரலாமா? குறிப்பாக மாணவர்கள் விட்டு தரலாமா? தமிழ் மொழியை மாணவர்கள் தான் காக்க வேண்டும். கவிஞர் ஒருத்தர் சொல்லுவார், தமிழ் மொழியை நாம் காக்கலை அப்படின்னா யார் வந்து காப்பாற்றுவார்கள்? இல்லை வெளிநாட்டவர்கள் வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு ஒரு பதில் வேணால் வரலாம். வெளிநாட்டவர்கள் வந்து காக்கக்கூடிய அளவுக்கு நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நமக்கு சுய சிந்தனை இல்லையா? நமக்கு ரோஷம் இல்லையா? வரணும்ல.
யாரோ ஒருத்தன் தமிழ் மொழியின் மேலே ஒரு பாசம் வச்சுட்டு இவ்வளோ இலக்கிய இலக்கணங்களை கற்றுக்கிட்டு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் அப்படின்னு சொல்லி எனது கல்லறையில் எழுதி வைங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் மொழியோட அருமை தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு ஏன் தெரியாமல் போயிருச்சு. அதனால் தமிழ் மொழி என்றைக்குமே நமது வாழ்வின் உயர்வுக்கு பயன்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிட்டு தமிழ் மொழியை நாம் பேசியும் எழுதியும் காக்க வேண்டும். நன்றி.